ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இறைவன் பராஸ்தி அருளாலும் விஸ்வநாதர்களாலும் நரசிம்மர்களாலும் ஆஞ்சநேய பெருமானாலும் சித்தர்கள் ஆஞ்சநேயர்களும் எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி ஆருதாசனை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இறைவன்கிட்ட வேண்டிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இல்லாமல் நான் வணங்கும் உண்ணாமலை உண்ணாமலை வச்சேன் அவனுக்கு பட்டி பெருமான வேண்டிட்டு இந்த பதிவு போடுறேன். பௌர்ணமினா இது நார்மலான பௌர்ணமியில் மார்கழி மாதம். மார்கழிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப விசேஷம். கிருஷ்ணரோட மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருப்பார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி துதித்த மாதம் இது. இந்த மாதத்தில் கூடவே சேர்ந்து ஆருத்ராசனம் வருது. சரிங்களா? நாளை மறுநாள் வருது. நாளையிலேருந்து எடுத்துக்கலாம், பட் நாளை மறுநாள் கோயிலில் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நல்லா விசேஷமாக வீட்டில் கொண்டாடுங்க, பூஜை பண்ணுங்க. எந்த தெய்வம் நீங்கள் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜை அறை சுத்தமாக வச்சுக்கோங்க. பஞ்சகவியம் இல்லை பன்னீர் தெளிச்சு நல்லா, ஏற்கனவே நான் பல பதிவு சொன்ன மாதிரி பன்னீரில் பஞ்சகவியம் தெளித்து வச்சுக்கோங்க. உங்கள் சக்திக்கு முடிஞ்ச சுண்டலோ சக்கரை பொங்கலோ நைவேத்தியமாக வைங்க. சரிங்களா? சிவபுராணம் தேவாரம் படிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். திருவாசகம் தேவாரம் படிக்க ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா நாளும் படிக்கிற விசேஷம். இந்த பௌர்ணமி, அதுவும் மார்கழி மாத பௌர்ணமி, அடுத்த நாள் திருவாதிரை வருது. ஆருத்ராசனம் நல்லா பண்ணுங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, சித்தர் வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் அதேமாதிரி திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முருகப்பெருமானது எதிர்மான கந்த உருக்கோசம் இதெல்லாம் படிங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே நல்ல வளமாகவும் ஏற்றமாகவும் கிடைக்க நீங்கள் இறைவன்ட்டு வேண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இந்த நாளில் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல, வீட்டை சுத்தமாக வச்சுங்க. பூஜை அறையை கோயிலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க. கூட்டமெல்லாம் கோயிலில் போய் நடராஜ பெருமான சனிக்கிழமை பாட்டு வாங்க. நாளைக்கும் பார்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு. அம்பாள் முருகர் பார்த்துக்கலாம். அதுவும் உங்கள் இஷ்ட எதுவோ பார்த்துட்டு வாங்க. நீங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கணும் இல்லை, உங்களால் முடிந்தால் வில்வமோ சிவரமோ இல்லை நடராஜுக்கு ஏதோ பூ வாங்கி கொடுங்க. முருகரை அந்த அரளியில் மல்லிப்பூ வாங்கி கொடுங்க. பெருமாள், நரசிம்மர், ஆஞ்சநேயர், துளசி வாங்கி. நரசிம்மர் ரொம்ப விசேஷத்தினால அவரும் கும்பிடுங்க. அவரோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள். ஓம் நம்ம லட்சுமி நரசிம்மாய நமன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி எதுவுமே சொல்லாட்டாலும் இதில் உங்களுக்கு நல்லா ஏற்றம் வரும். அதுபோக வேறு ஏதாவது தடை இருந்தால் ஸ்க்ரீன் நம்பருக்கு வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், கூப்பிடுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தடையும் உடைந்து எல்லாருக்கும் எல்லாம் வெற்றி கிடைக்கணும்னு தான் இந்த புத்தாண்டில் எல்லாருக்காக வேண்டியிருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். என்னிடம் வருவ எல்லாத்துக்கும் தெரியும், ஜாதகம் பார்த்து சொல்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையில் ஒவ்வொன்றா உடஞ்சிட்டு வருது. அது பல மக்கள் சான்று. அதனால் நீங்கள் யாருக்கு என்ன தேவையோ நான் மீண்டும் சொல்கிறது அதுதான். எல்லாமே நம்ம ஃபோனில் பேச முடியாது, சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் வாழ்க்கை இருக்கும். நான் ஏற்கனவே சமயம் லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். அதனால் எடுத்துகிட்டு வாங்க ஜாதகத்தை. யாருக்கு என்ன தேவை இறைவன் அதை செய்து கொடுப்பார். நான் வெறும் கருவி மட்டுமே. மீண்டும் சொல்கிறேன், நான் வெறும் பூஜ்ஜியம். இறைவன் தான் நமக்கு படியளப்பவர். இந்த பூஜ்ஜியத்து பக்கத்தில் நம்பர் போகிறது இறைவன் தான். அதனால் யாருக்கு என்ன வேணுமோ வாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கட்டும். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல இருக்கட்டும். வாழ்க வளமுடன். சிவாய நம. லட்சுமி நரசிம்மாய நம. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஓம் அண்ணாமலையான் கரோகரா. சித்த மந்திரி முருகனுக்கு கரோகரா.